ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் தேங்காய் துருவல் இருந்தாலே போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இது கொதித்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதித்து வந்துருக்குது. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் 15 அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்குறாங்க, அது சேர்த்துக்கலாம். கூடவே 15 போலவே பாதாம் பருப்பு எடுத்துருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கூடவே ஏலக்காய் ஒரு 5 எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை பச்சை கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்மளோட விருப்பம்தான். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வறுபட்டு வந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலே போதும், சரியாக இருக்கும். இது இருக்கட்டுங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காய் பூ அதிக நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் போல் வறுபட்டாலே போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை தண்ணி இருக்குல்லங்க, அதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த தண்ணி எல்லாமே வற்றணுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையோட தண்ணி எல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா இந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாங்க, அரைச்சி வச்சுருக்கிறத. இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இப்போ இது நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம கை சைஸ் அளவுக்கு சின்னதாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே போல் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.